அன்பான தமிழ் உள்ளவங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். இந்த நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, நீங்கள் வெயிட் பண்ணணுமா, உங்கள் காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிட்ஸ் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி என்ன, கலெக்டிவோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட நோ காண்டாக்ட் பிளாக்கேஜ், ஜென்டில்மேன், ஏஸ் ஆஃப் கப்ஸ். மேபி உங்கள் பர்சனை யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம், அவங்க காதலை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, பட் ஸ்பிரிட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட காதலை சொல்ல வரத்துக்கு நிறைய பேர் தடை விதிக்கிறாங்க. மேபி உங்கள் பர்சனுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, கைண்ட் ஆஃப் கவர்ட் மேபி. ஆனால் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப நாள் நீடிக்க போகிறதில்ல, ஏன்னா பிரபஞ்சம் அதில் இன்டர்ஃபியர் ஆக போகிறாங்க. உங்களை உங்கள் வேலையை பார்க்க சொல்கிறாங்க. மேபி யூ ஆர் ஃப்ரோசன். நீங்கள் அப்படியே என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் உங்கள் பர்சனை இது லைக் நான் ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட்டில் அவங்க பாய்சன் ஆப்பிள் சாப்பிட்ருவாங்க. அந்த அந்த ஸ்பெசிஃபிக் பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து உயிர் தெள்ள முடியும். அதே மாதிரி தான் ருபான்சல் ஸ்டோரியும். அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்தால் தான் அவங்களால அந்த டவர்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ காமிக் பீப்புள் என்ன கூட இருக்க கேட்டவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்சனை வந்து அதாவது உங்களோட ஹீரோவை தடுத்துட்டா எல்லாமே வந்து நின்று போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணி அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பர்சன் இந்த டஃப் சைக்கிளில் முடிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் பர்பஸே வந்து உங்களை கிஸ் பண்ணுறது அப்படின்னா அது எப்படி அவங்க எல்லாம் பண்ணாமல் போக முடியும்? தே ஆர் கோயிங் டு டூ இட் எனிவே. பட் சில முட்டாளுங்க அது ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு தேம். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, யூ ஆர் த பிரின்சஸ். நீங்கள் பிரின்சஸ்ஸாக இருந்து மகாராணியாகிறது நிச்சயம். ஸோ யூ டிசர்வ் லவ். பிரபஞ்சம் சொன்னாங்க உன்னோட காதல் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி, நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி, நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி. Attraction, getting to know each other, forgiving and learning. As you release and heal the past, you experience more love in your present moment. ஸோ இந்த பர்சன் பழசில் வரல, அவங்க இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் வந்து விட்டுடுங்க. ரெண்டு பேருமே வந்து என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை அப்படி விட்டுட்டு நீங்கள் புதுசாக வந்து நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பழசில் நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ணேன், நீ இப்போ வரல, நான் அப்போ வரல, நோ ப்ளேம் கேம். நீங்கள் வந்து சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து கவர்னஸும் காரணமாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது காமிக்கோட அட்டாக். ஆனால் அதை தாண்டி வரணும். அதுதான் வந்து டிவைன் மாஸ்குலினோட வேலை. அதை தாண்டி வரல எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சந்தேகப்படலாம். ஹீ இஸ் த கவர்டு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கரெக்டோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். இஃப் ஹீ இஸ் அ டிவைன் மாஸ்குலின், he is going to come. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹனிமூன். உங்கள் ஆள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து டிவைன் மாஸ்குலின் தான், நான் ஒன்றும் கவர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஸோ கிளாரிட்டி. உங்கள் ஆள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ என்ஜாய் த பிளிஸ் ஆஃப் ஹாலிடே டைம் டுகெதர். ஸோ அவங்க பிளான் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது, காமிக் பீப்புள் பிளான் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ யூ டோன்ட் வரி. உங்கள் ஆள் வந்து கேமில் வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சில், ஃப்ளர்ட். ஸோ அவங்க வந்து உங்களோட ஒரு லைட் ஹார்ட்டட் பியூட்டிஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. ஏவண்டா வந்து என்ன தடுக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் மேபி தே ஆர் ரிலீஸிங் தேர் கில்ட். பழசில் அவங்க பண்ண குற்றத்துக்கு ப்ளேம் கேம் பண்ணாமல் அவங்களே ப்ளேம் பண்ணிக்காமல் சரி நான் பண்ணுறது பண்ணிட்டேன், தட்ஸ் இட், இனிமேல் நான் அதை வந்து பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர போகிறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கில்ட்லாம் இருந்தது அப்படின்னா ரிலீஸ் இட். டோன்ட் ஹோல்ட் ஆன் டு யுவர் கில்ட். அது அப்படி தான் எல்லாருமே வந்து காந்தியே வந்து திருடி தான் வந்து உண்மையை கற்றுக்கிட்டாரு. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக். அவ்வளோதான், தட்ஸ் இட், தட் இஸ் லைஃப். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் கலெக்டோட நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜ், கரேஜ். உங்கள் ஆள் சொல்கிறாங்க எனக்கு தைரியம் வந்துருச்சு, ஐ எம் நாட் அ கவர்ட், 2 தடவை சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் ஆள் கவர்டு இல்லை. ஸோ மேபி அவங்க ஒரு ரைட் டைமிங்காக வெயிட் பண்ணலாம். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டு மூமெண்ட். முன்னாடி வந்து இந்த மாதிரி
தாவிட்டு இருந்திருக்கலாம். ஒரு நிலைப்பாடு இல்லாம இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் இருக்கேன். ஆனா இனிமே இருக்க மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. டயலாகு. ஸோ பார்ப்போம். பட் ஆக்ஷன் தான் ரொம்ப அவசியம். அவங்க சொல்றத நீங்க வந்து பார்க்காதீங்க ஃபெமினின். ஆக்ஷன்ல என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க நினைக்கிறதோ, இல்ல பிளான் பண்ணுறதோ முக்கியம் இல்ல. வெறும் பிளானா போயிடக்கூடாது. ப்ளீஸ் ப்ரெஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி வரும். உங்கள் பர்சன் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக இருக்க போது கம்யூனிகேஷன். ரொம்ப நாளாக கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் இனிமேல் அதிரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ், நியூ ஹோப், நியூ பிகினிங். பேஜ் ஆஃப் வான்ஸ். மேபி அவங்க ஓவர் இன்த்துவாக வந்து ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் லைக் யார்கிட்டையும் சொல்லாமல் சொதப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜியாக வருது. மேபி வேறு யாராவது உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம் உங்களோட கம்யூனிகேஷனை. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் இங்கே இருக்குது டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ உங்களோட கம்யூனிகேஷனை யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்கள் ஆள் அதோடு நிற்கிற ஆள் கிடையாது. கம்யூனிகேஷனை எடுத்துகிட்டு நேர்லேயே வர போகிறாங்க. ஸோ ஓகே நீ என்னோடய ஃபோனை பிளாக் பண்ணுறியா, என்னோடய ஃபோனை ட்ராப் பண்ணுறியா, அதை வந்துட்டேன் அப்படின்னு நேராக கிளம்பி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் அவங்க ஒரு மாதிரி டிட்டர்மினண்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்லாம் கவலையப்பட தேவையில்லை. அவங்க உங்களை சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டோன்ட் வரி. கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மேபி ஒரு ட்ரிப் போகலாம், இல்லைனா வந்து 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது பார்ட்டி பண்ணலாம். ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். மேபி அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டியாக செலிப்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்ட். யூ ஆர் டெஸ்டின்ட் டு பி டுகெதர். அதாவது உங்கள் காதல், இந்த காதல் வந்து இந்த காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியறதுக்கு தான் இருக்குது. இட்ஸ் லைக் ஹனிமூன், மேரேஜ், லவ்வர்ஸ், பர்ஃபெக்ட் மேட்ச், யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். இவ்வளோ நாளாக பாஸ்டில் அவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நான் வந்து கோழையாவோ இல்லை வந்து என்னோடய பவரில் நான் ஸ்டாண்ட் பண்ணலனாவோ நான் வந்து கண்டிப்பாக இந்த காதலை இழந்துடுவேன். இதுக்கு மேலே நான் இதை இழக்க தயாராக இல்லை அப்படின்னு பொங்கி எழுந்து வர போகிறாங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் பிரேக்கை கொண்டு வர போகுது. இட்ஸ் லைக் அவங்க இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க நீங்கள் இல்லாமல். கிங் ஆஃப் வான்ஸ். தே வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ ஃபார் ஷுர். அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறத புரிதல் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணணும். ஏன்னா அவங்கள பிரிஞ்சிருக்கு அந்த வலி, அந்த வேதனை வந்து அவங்கள நைட்டில் தூங்க விடுறதில்ல. இட்ஸ் லைக் நைட் மேர், கெட்ட கனா நிறையா வருது. உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் வேறு யாரையோ கல்யாணம் படிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்கள பயமுறுத்தும். ஐயோ இதெல்லாம் இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு. அவங்க இல்லைனா நானே அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு களத்தில் குதிக்க போகிறாங்க. லெட்ஸ் சி. கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு விஷயத்த உங்களோட சேர்ந்து பண்ண சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது இந்த காதலே அப்படி தான், கல்யாணமும் அப்படி தான். அவங்க வந்து அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணி கடைசியில் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு மன்னிப்பும் வரப்போகுது, ஒரு அப்பாலஜி, இல்லைனா வந்து ரொம்ப காதலை வந்து விளையாட்டுத்தனமாக சொல்ல போகிறாங்க. பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி இந்த மன்னிப்பு அவங்க எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால தான் அவங்க ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்களா இருக்கும். ஆனால் இனிமேல் அதுக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. மேபி உங்களை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு குரூப் செட்டிங்கில் உங்களை பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அவங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கலாம். நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு பிளானிங்கோடு தான் வராங்க. மை காட், லவ்வர்ஸ் கார்டு வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்து கிளாரிஃபை மீன்ஸ் இட்ஸ் ஜென்யூன் லவ். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வேணும். நீங்கள் இல்லாத வாழ்க்கை, இந்த டஃப் சைக்கிளை, இந்த தனிமையை அவங்க வந்து முடிச்சுக்க விரும்புகிறாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு அலாதி பற்றுது. அதாவது இது என்னோடது அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். நான் யாருக்கு தரமாட்டேன் பொம்மை அப்படின்னு ஒரு ஓரமாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மேபி அதனால தான் அவங்களுக்கு பயமாக இருக்கலாம். யாராவது பொம்மையை அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஈகோ கிளாஷ்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மேபி பாஸ்டில் அவங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி. மேபி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்டேருந்து அவங்க ஓடி வர போகிறாங்க உங்ககிட்ட.
திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எதனா பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். மேபி பார்ட்டி பண்ணுறது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துக்கலாம் அக்கேஷனலாக. இல்லைனா கூட ஒரு பேட் ஹேபிட்டாக கூட இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் ஏன்னா உங்களுக்கு தே வாண்ட் யூ, தே வாண்ட் டு மேரி யூ. மேபி நீங்கள் அந்த பேட் ஹேபிட்ஸ்னால கூட அவங்கள விட்டு விலகி இருக்கலாம். அதனால கூட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கையெடுத்து கும்பிடு போட்டுட்டு ஓடி வர போகிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த வேக்குவம், அந்த அந்த விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரி குடிக்காமல் இருக்கும்போது நடுங்கிற கையை விட ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ அவங்க 2 கையும் ஆட்டி பார்க்குறாங்க. எந்த கை வேகமாக நடுங்குது அப்படின்னா உங்களை விட்டுட்டு இருக்கிற கை தான் இன்னும் வேகமாக நடுங்குது. ஸோ அவங்க இது வந்து எதுடா பெட்ரு அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை இவ இருந்தால் வந்து நான் அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன். ஆனால் அவள் இல்லாமல் போனால் இந்த குடி வந்து என்னை அழிச்சிடும் அப்படிங்கிற மேபி ஒரு ரியலைசேஷன், அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் அ வெல் விஷர், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு நல்லது தவிர வேறு எதுவும் செஞ்சதில்லை. நீங்கள் ரொம்ப வந்து உங்களோட காதல் வந்து ரொம்ப ஜென்யூனான காதல், அந்த அட்ராக்ஷன், அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப உண்மையாக இருக்குது. அதில் போலித்தனம் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மேபி ரொம்ப குழப்பத்தில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நம்ம கனவா, இப்படிலாம் ஒரு ஜீவன் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த குழப்பத்தில் அவங்க நிறைய தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், ஏன்னா சொதப்பியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க சொதப்ப விரும்பல. அவங்க சொதப்பக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சொதப்பாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ஸோ காஷியஸ், உங்களை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நிச்சயமாக உங்களுக்கு கான்டாக்ட் வரப்போகுது. அந்த கான்டாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், ட்ரிப், இல்லைனா வந்து ஒரு பார்ட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் உங்களோட காதல் வந்து கல்யாணத்தில் நீங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் போக போகுது. மேபி இது ஒர்க் பிளேஸ் லவ்வாக கூட இருக்கலாம். இல்லைனா உங்களோட காதல் ஒர்க் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு ஒர்க், இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் மணி, நீங்களும் அவங்களும் ஒரு கம்யூனிகேஷனில் இருக்க பிளேஸில் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கும் இல்லை உங்கள் 2 பேர் சார்ந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மூலம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.